இப்போ இருக்க நிக்கோலஸ் புரன், டிராவிஸ் ஹெட் இவங்க அடியெல்லாம் பார்த்துக்கிட்டு தக்காளி இவங்க தாண்டா பெரிய ஹிட்டர்ஸ், இவங்களுக்கு மேலே யாரா வரப்போறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நண்பர்களே, நம்ம கட்டப்பா பொலாடையும் பெரியப்பா கிறிஸ்கேலையும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் ஹிட்டர்ஸ்னா யார். இதில் கிறிஸ்கேலாம் பார்த்தோம்னா பயங்கர வறுமையான குடும்பத்தில் 6வது குழந்தையா பிறக்கிறாப்ப அந்த வறுமனால கார் துடைக்கிறது, பிளேட்டு கழுவுறது, பாட்டில் அடிக்கிறதுன்னு சுத்திட்டு இருந்த கிறிஸ்கே அந்த பாட்டில் பொறுக்க போற அகாடமியில ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அங்கே கிரிக்கெட் விளையாட சான்ஸ் கிடைக்குதுங்க. ஒரு அடியை பார்த்த லூகாஸ் அகாடமி, சரிப்பா நீ எங்களுக்கு விளையாட உனக்கு ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு மனுஷன் அங்க இருந்து அடி நடிச்சு 1999 வெஸ்ட் இண்டீஸ்ல டெபு ஆறா. அங்க தலையோட பேக்ரவுண்ட்னால அங்க யாருமே சரியா பேசுறது கிடையாது. இதெல்லாம் எதையுமே பெருசா பொருட்படுத்தாத எங்க அண்ணன் 2007 T20 செஞ்சுரி ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் செஞ்சுரிஸ் இன் ஆல் ஃபார்மேட் ரெக்கார்ட் படிக்கிறாப்ல. ஃபுட்வொர்க்லாம் கிடையாது, அடிச்சா 6 மட்டும். தலைமை ஜெர்சி நம்பர்ல இருக்க 333 அர்த்தம் தெரியுமா? 2010 ஸ்ரீலங்கா கைன் ஸ்டார் டெஸ்ட்ல அடிச்சா 333 இருந்தாங்க. உலகத்துல இருக்க எந்த மூலையில போய் T20 கிரிக்கெட் ஆடினாலும் அடி தான். அதனால யூனிவர்ஸ் பாஸ்ன்ற பேரே கிடைச்சு IPL 30 பால்ல செஞ்சுரி போட வராங்க புனே வாரியர்ஸ். அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரின்ற ரெக்கார்ட் பீட் பண்றதுங்க அந்த 175 ரன் அடி